வணக்கம் நண்பர்களே. புது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயி அப்படின்னாக்க உங்களுடைய நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க ஃபினான்ஷியல் இயர் 2024-2025க்கு உண்டான டேக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுங்கள். அப்புறமா அந்த டேக்ஸ் ரெஜீமுக்கு ஏற்றார் போல் டேக்ஸ் டிக்ளரேஷனை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த மெயிலை பார்க்காம இக்னோர் பண்ணிவிடுவீங்க அல்லது டெட்லைன் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் போன வருஷம் நீங்கள் தப்பாக பண்ணிவிட்டு அதிக டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி டேக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுறது, எப்படி டேக்ஸ் டிக்ளரேஷன் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 1/2 hour to 45 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த வருடத்தில் நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டி நீங்கள் தேவையில்லாமல் ஓவர் பே பண்ணுறதை நீங்கள் தவிர்க்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ முதல்ல இந்த டேக்ஸ் டிக்ளரேஷன் ப்ராசஸ்னால் என்ன, இது ஏன் நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பேசிக்காக இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் அப்புறம் டிடிஎஸ்னால் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இது ஏன் யூஸ்ஃபுல், இது பண்ணலைன்னா நம்ம என்ன ஆக போகுது. ஃபஸ்ட் இந்த ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க ஏப்ரல்லேருந்து மார்ச் வரையும், அதாவது 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரையும் நம்ம ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். இந்த ஃபினான்ஷியல் இயரோட தொடக்கத்தில் நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பி கேட்பாங்க, உங்களுடைய டேக்ஸ் ரெஜீம் சொல்லுங்கள், டிக்ளரேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் இதான்ப்பா டேக்ஸ் ரெஜீம், ஓல்டு டேக்ஸ் ரெஜீம்ப்பா, இந்த அளவு வந்து நான் டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க அதுக்கு ஏற்றார் போல் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி உங்களுடைய நிறுவனம் வந்து வருமான வரியை அடுத்து வரக்கூடிய 9 அல்லது 10 மாதங்களுக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுடைய சம்பளத்துலேருந்து மாதம் டிடக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வர ஒரு வேளை நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் தவறாக போயிடும். அதனால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஓவர் பே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுக்கடுத்து இந்த 9 மாதம் முடிஞ்சோடனே டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பத்தில் நீங்கள் டேக்ஸ் டிக்ளரேஷன் கொடுத்தீங்கல்ல அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பத்தில் நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குண்டான ரசீதை காட்டுங்க. உங்களுடைய வீட்டு வாடகை 25,000 ரூபான்னு சொன்னீங்கல்ல, அதுக்குண்டான ரசீது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜனவரி மாதம் ஜென்ரலாக அதுக்குண்டான ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணணும். நீங்கள் கொடுத்த வருடத்துடைய ஆரம்பத்தில் கொடுத்த டிக்ளரேஷனும் நீங்கள் அடுத்து ஒரு 10 மாதம் கழித்து நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய ப்ரூஃபும் ஆல்மோஸ்ட் ஒன்றா இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு டேக்ஸ் மாறாது. ஒருவேளை வந்து நீங்கள் டிக்ளரேஷன் அதிகமாக கொடுத்துட்டு ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டேக்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராசஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியான முறையில் டேக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுறதும் சரியான முறையில் டேக்ஸ் டிக்ளரேஷன் கொடுக்கறதும் அதே சமயத்தில் அதை ஃபாலோ பண்ணி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இதை நீங்கள் தவறாக பண்ணிங்கனாக்கா ஒன்று இன்கம் டேக்ஸ் ஓவர் பே பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க இன்கம் டேக்ஸ் ஆரம்பத்தில் கம்மியாக கட்டி பின்னாடி வந்து டேக்ஸ் கால்குலேஷனில் அதிகமாக காட்டுறதுனால நீங்கள் பெனல்ட்டி பே பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் பணம் சேவ் பண்ண முடியும். சரி, அடுத்தது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களுடைய என்னென்ன இன்கம் சோர்ஸஸ் இருக்குன்றதை நீங்கள் எழுதி வைங்க. இப்போ நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயினாக்கா நீங்கள் உங்களுடைய மாத சம்பளம் வரலாம். அப்புறமா நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கலாம், அதுலேருந்து வரக்கூடிய வட்டி, நீங்கள் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ், அப்புறம் வீடு வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட், இது எல்லாத்தையும் நம்ம எழுதுவோம். உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு வந்து ஒரு வருடத்துடைய சம்பளம் 15 லட்சம் ரூபான்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? அவர் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கிறாரு. ஒரு 7% வட்டி. 7% வட்டினா 35,000 ரூபா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. டிவிடெண்ட் வந்து அவருக்கு ஒரு 10,000 ரூபா வருது. சரிங்களா? 10,000 ரூபா வருது வீட்டு எதுவும் வாடகைக்குள்ள. ஸோ இவருடைய மொத்த இன்கம் வந்து 15,45,000 ரூபாய். இப்போது அடுத்து 2வது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க என்ன விதமான டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எழுதுவோம். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் வந்து புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்றத அவங்க நினைக்கலாம். ஸோ 2 பேத்துக்கும் நம்ம 2யுமே நம்ம எழுதணும். இப்போ ஆல்ரெடி இபிஎஃப் பிபிஎஃப்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ம எழுதுவோம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இபிஎஃப் ஆல்ரெடி வந்து உங்கள் எம்ப்ளாயர் வந்து 50,000 ரூபா டிடக்ட் பண்ணிருக்கிறாரு. அப்புறமா இந்த வருஷம் நீங்கள் பிபிஎஃப் வந்து நான் புதுசாக வந்து போன வருஷம் 50,000 தான் போட்டேன், இந்த வருஷம் நான் வந்து 1 லட்ச ரூபா போட போகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறீங்க. என்பிஎஸ்லேயும் நான் 50,000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா போட போகிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. சரியா? அடுத்து உங்களுடைய வீட்டு வாடகை இந்த வருஷம் ஏறி போச்சு. மாதம் வந்து 25,000 இல்லை 30,000 ஆகிக்கிட்டாங்க.
மாதம் வந்து 30,000. ஸோ அதை 12ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்க எவ்வளோ வருது? 3,60,000. ஆனால் இதுதான் உங்களோட எக்ஸாம்ஷனாக இல்லை, அது ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதுக்குண்டான வீடியோ நம்ம செப்பரேட்டாக போட்டிருக்கோம், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸாம்ஷன் வந்து 1,80,000 நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு 30,000 கட்டுறீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு 30,000 கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இது போல் உங்களுடைய ஆக்சுவல் ஃபிகர்ஸ் என்னன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். சரிங்களா? இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னா நீங்கள் அது ஒரு ரெக்கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சரி, அடுத்து சார் என்ன சார்? நியூ டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பேசியாச்சு. நியூ டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, எந்த டேக்ஸ் ரெஜீம் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு டேக்ஸ் ரெஜீம் வந்து பெட்டர், ஒரு டேக்ஸ் ரெஜீம் மோசம் அப்படின்றது இருக்காது. உங்களுடைய சம்பள அளவு எவ்வளவோ, உங்களுடைய டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவோ, அதுக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு டேக்ஸ் ரெஜீம் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அதுக்கு நம்ம முதல்ல 2 டேக்ஸ் ரெஜீமை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த 2 டேக்ஸ் ரெஜீம் பற்றியும் டீட்டெயில்டான வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஒரு எக்ஸல் கால்குலேட்டர் கூட கொடுத்துருக்கோம், அதை நம்ம இதில் யூஸ் பண்ணி காட்டுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 டேக்ஸ் ரெஜீமுக்கு உண்டான ஹை லெவல் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ஓல்டு டேக்ஸ் ரெஜீமில் பார்த்தீங்க அப்படின்னாக்க முதல் 2.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது, 2.5லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸு, 10 லட்ச ரூபாய் வரை 20% டேக்ஸு, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 30% டேக்ஸ். நியூ டேக்ஸ் ரெஜீமில் ஒவ்வொரு 3 லட்சம் ரூபாய்க்கும் 5% ஆட் பண்ணி 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே 30% டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஓல்டு டேக்ஸ் ரெஜீமில் டேக்ஸ் ரேட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் உண்டு. நியூ டேக்ஸ் ரெஜீமில் அது போல் பல டிடக்ஷன்ஸ் கிடையாது, ஒரு சில டிடக்ஷன்ஸ். உதாரணத்துக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இது புதுசாக போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இது மட்டும் அலௌடு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி வந்து டேக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம சேனல் போனீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலில் ஹோம் பேஜில் மெயின் வீடியோவே இது தான், நியூ டேக்ஸ் ரெஜீம் வர்சஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜீம். இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் டேக்ஸ் ரெஜீம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க அதோடைய டிஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னாக்க இங்கே ஒரு லிங்க் இருக்குது, எக்ஸல் கால்குலேட்டரோட லிங்க். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த பேஜில் நீங்கள் நேரடியாக எடிட் பண்ண முடியாது. இங்கே ஃபைல்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம இதுதான் இந்த எக்ஸல் கால்குலேட்டர். இந்த எக்ஸல் கால்குலேட்டரில் நம்ம இந்த கால்குலேஷன்லாம் போடலாம். நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம்? 15,45,000 ரூபா மொத்த இதுன்னு போட்டிருந்தோம் இல்லையா? மொத்த வருமானம் போட்டாச்சு. சரி, ஹெச்ஆர் எக்ஸம்ஷன் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்? ஹெச்ஆர் எக்ஸம்ஷன் 1,80,000 ரூபா நம்ம போட்டிருந்தோம், அதுவும் போட்டாச்சு. அடுத்து வந்து செக்ஷன் 80C கீழே பிஎஃப், பிபிஎஃப் இதெல்லாம் வரும். அதில் ஆல்ரெடி பிஎஃப்ல 50,000, பிபிஎஃப்ல ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்னு போச்சு, அதில் ஒரு 1.5 லட்ச ரூபா போச்சு. சரிங்களா? அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு 30,000, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ப்ரீமியம் 30,000 நம்ம போட்டிருந்தோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். புதுசாக என்பிஎஸ்லேயும் இந்த நம்பர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா பிளான் போட்டிருந்தாரு, ஸோ அதுக்கு ஒரு 50,000 ரூபா நம்ம போட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சம்பளத்துக்கு இவ்வளோ டிடக்ஷன்ஸ்லாம் போக இவருக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு ரெஜீமில் 1,35,720 ரூபா, நியூ ரெஜீமில் 1,54,960 ரூபா. சரிங்களா? ஸோ இந்த டிக்ளரேஷன் பொறுத்து மாறும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா, இவர் வந்து இந்த என்பிஎஸ்சில் இவர் போடலை, அதே போல் பிபிஎஃப்லேயும் 1 லட்ச ரூபா போடலை, வெறும் பிஎஃப் மட்டும் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜீமில் டேக்ஸ் வந்து 1,82,000 ரூபாய் ஆகிடுச்சு. நியூ டேக்ஸ் ரெஜீமில் உங்களுக்கு இதை விட கம்மியான டேக்ஸ் வந்து வருது. ஸோ இவருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைலுக்கு நியூ டேக்ஸ் ரெஜீமில் தான் வந்து இவருக்கு வரி கம்மி. ஸோ இவர் நியூ டேக்ஸ் ரெஜீம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன்ஸ் பொறுத்து இது மாறுபடும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா டேக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸல் மூலியமாக உங்களுக்கு எந்த டேக்ஸ் ரெஜீம் சரியானது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். 6வது ஸ்டெப் என்ன? 6வது ஸ்டெப் சிம்பிள். உங்களுடைய கம்பெனியில் கொடுத்த மெயிலுக்கு போயிட்டு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய் உங்களுடைய எம்ப்ளாயி போர்ட்டலில் பேரோலில் போயிட்டு
டேக்ஸ் டிக்ளரேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, எந்த டேக்ஸ் ரெஜிம் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டேக்ஸ் டிக்ளரேஷன் நான் இப்போ என்னென்ன டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பூரா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னாக்க 2024 டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் நியூ டேக்ஸ் ரெஜிம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணலைனாக்கா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க அதுபடி நீங்கள் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிடக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் தப்பான ரெஜிம் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன சார் ஆகுறது? தப்பான ரெஜிம் சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, டிடிஎஸ் வந்து அதிகமாக போகும். நீங்கள் முதல் 9 மாதத்துக்கு அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். பின்னாடி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற சமயத்தில் நீங்கள் ரெஜிமை மாற்றி அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் அதிகமாக பே பண்ண டேக்ஸை ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். சரிங்களா? எதுக்கு அவ்வளோ தேவையில்லாத பிரச்சனை? ஆரம்பத்திலேயே கரெக்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு கரெக்டான ரெஜிம் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டிக்ளரேஷனை நம்ம கொடுத்துருவோமே, இந்த தலைவலியே வேண்டாம். சரிங்களா? சரி, இப்போ ஒருவேளை நீங்கள் டிக்ளரேஷன் தப்பாக கொடுத்தீங்கன்னா என்ன சார் பண்ணுறது? டிக்ளரேஷன் தப்பாக கொடுத்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் ப்ரூஃப் சப்மிஷன் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக வேணும்னே வந்து அதிகமாக டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி வந்து ப்ரூஃபை கம்மியாக காட்டாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கம்மியாக பே பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெனல்ட்டி போட்டுருவாங்க. பெனல்ட்டின்றது மாதம் 1%, அது ஒரு சிலருக்கு நிறையவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தவிர பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரையும் சரியான டிக்ளரேஷனை கொடுங்க, சரியான டேக்ஸ் ரெஜிமை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னாக்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டேக்ஸ் டிக்ளரேஷன் பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.